அநேகம் ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு கிராமத்துலையும் நமக்கு இந்த காலத்துல ஆரம்பிச்சதுன்னு தெரியாது, அனாதியா எல்லாரும் ஒரு தீபத்தை வச்சு கொண்டாடுறோம். அந்த தீபத்தை வச்ச காலத்துல அதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லும்படியாக தர்மசாஸ்திரத்தில் எழுதியிருக்கு. அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், எல்லா பிராணிகளுக்கும் ஒரு ஹிருதயத்தில் ஒரு பிரகாசம் ஏற்பட்டு, ஹிருதயத்தில் ஒரு பிரகாசம் ஏற்பட்டு தானே பகவானை நினைச்சுண்டு அந்த பகவானுக்கு ஒரு தீபத்தை அர்ப்பணம் பண்ணிட்டு அந்த தீப பிரகாசத்தை இந்த கண்ணால பார்த்தோம்னா அதுல இருந்து உள்ளே ஒரு இருக்க முடியாத சகல பாகங்களும் அவளுக்கு நிவர்த்தியாகி புனர்ஜென்மம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிற ஒரு ஸ்லோகம். இந்த தீபத்தை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி இந்த தீபத்தில் ஆவாகனம் பண்றது, இன்னைக்கு தீபத்தை எந்த மாதிரி ஸ்மரிச்சு தீபத்தை ஆவாகனம் பண்றதுனாட்டா, இப்போ ஒரு மூர்த்தியில ஒரு ஈஸ்வரலிங்கத்திலேயோ சாலிகிராமத்திலேயோ ஒவ்வொரு தெய்வம் சாநித்தியம் நடத்திருக்கிற மாதிரி நமக்கு பிரார்த்திச்சு கொள்ற மாதிரி நாம் பிரார்த்திச்சுட்டு இந்த இடத்துல நீங்க சாநித்தியம் அடையணும்னு பரமேஸ்வரனை பிரார்த்திச்சுக்கிறோம். அந்த மாதிரி தீபத்துல இன்றைய தினம் சாநித்தியத்தை அடையணும்னு இன்னைக்கு நாம் பிரார்த்தித்து கொள்ள வேணும். அந்த தீபத்துல தாமோதரன்கிற ஒரு மூர்த்திய கேசவா நாராயண மாசவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்ரம் வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரான்னு 12வது மூர்த்தியார் தாமோதரன் மூர்த்தியை தியானம் பண்ணிக்கிறது உண்டு. அல்லது உமாதேவியோட கூடின திரிபுராந்தகம்னு பரமேஸ்வரனுக்கு பேரு. அந்த திரிபுராந்தக தீபம்னு பிரதானமா சொல்றது. இந்த திரிபுராந்தகரையும் பிரார்த்திக்க வேண்டியது. எப்படி ஒரு மகாலிங்கத்தின் இடத்துலயோ ஒரு சாலிகிராமத்திலேயோ ஒரு மகாமூர்த்தி இடத்துலயோ சாட்சாத் பரமேஸ்வரனை இந்த இடத்துல மகா தபஸ்துள்ளவர் இந்த இடத்துல நீங்க சாநித்தியத்தோடு அடைஞ்சு லோகத்தில் முடியான ஒரு தெரிஞ்சு தெரியாம அநேக தோஷங்கள் அநேகம் செய்யக்கூடியவர், அவளுக்கெல்லாம் ஒரு நிவர்த்தி வேணும். அந்த மாதிரி நிவர்த்திக்கு ரொம்ப பூர்ணமான தபஸ்துடையவர் ஈஸ்வரனை பிரத்யட்சமாக பிரார்த்திச்சு அவளோட சண்டை போட்டு நீங்க இங்கதான் இருக்கணும்னு சுவாதீனமா சொல்லக்கூடியவர் எல்லாரும் மகர்ஷி எல்லாரும் இந்த கஷேத்திரத்துல இந்த தீர்த்தத்துல இந்த மூர்த்தியில நீங்க சாநித்தியத்தை அடையணும்னு நமக்காக பிரார்த்திச்சுட்டு இருந்திருக்கா. அதான் கஷேத்திரங்கள் மகாட்சேத்திரங்கள் பேரு. அப்பேற்பட்ட மகர்ஷி எல்லாம் பிரார்த்திச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நாயன்மார்கள் ஆழ்வார்கள்லாம் மகர்ஷிகள் பிரார்த்திச்ச கஷேத்திரத்தை திரும்பி அவள் பக்தாள் எல்லாரும் பாடியிருக்கா. அந்த மாதிரி பெரிய மகான்கள் பாடின அருள் வாக்குள்ள பாடினதுனாலையும் விசேஷம். அவ எங்க பாடியிருக்காருன்னா அதுக்கு முன்னே மகர்ஷிகள் தங்களுடைய தபஸெல்லாம் அர்ப்பணம் பண்ணி பின்னால் வர பிராணிகளுக்கு தெரிஞ்சு தெரியாத ஒன்னு அபச்சாரங்கள்லாம் நிவர்த்தியாகணும், இந்த இடத்துல தரிசனம் பண்ணினா இந்த இடத்துல ஸ்நானம் பண்ணினா அப்படிங்கிற மாதிரி ஒரு புண்ணிய காலங்கள்ல இந்த காலங்கள்ல உங்களை யார் பிரார்த்திச்சாலும் அவளுக்கெல்லாம் அந்தந்த இடத்துல நீங்க சாநித்தியத்தை அடைஞ்சு அனுகிரகம் பண்ணணும்னு அப்படி மகர்ஷிகள் பிரார்த்திச்சிருக்கா. ஒரு தீர்த்தத்துல பிரார்த்திச்ச மாதிரி, ஒரு கஷேத்திரத்துல இருந்து சாநித்தியத்தை அடையணும்னு எப்பவும் பிரார்த்திச்ச மாதிரி, ஒரு புண்ணிய காலங்கள்ல யார் ஸ்மரிச்சாலும் அந்த இடத்துல அந்த சமயத்துல தாங்கள் சாநித்தியத்தோடு இருக்கணும்னு அவள் தபஸை அர்ப்பணம் பண்ணி நமக்காக பிரார்த்திச்சிருக்கா பெரியவா எல்லாரும் மகான்கள். அப்பேற்பட்டவாள் இந்த கார்த்திகை பூர்ணிமையில இந்த கிருத்திகா நட்சத்திரம் பூர்ணிமை ரெண்டும் சேர முடியான ஒரு சமஸ்திரத்துல ஒரு தடவை வருவாங்க. அந்த சமயத்துல தீபத்தினத்துல யாரார் பிரார்த்திக்கிறாளோ அவளுக்கு எல்லாருக்கும் சாட்சாத் நீங்க அந்த தீபத்திலேயே சாநித்தியத்தை அடையணும் அப்படின்னு தாமோதரன் மகாவிஷ்ணு தாமோதர ரூபமாக பிரார்த்திச்சு பரமேஸ்வரனை உமாசகிதமான திரிபுராந்தகர் ரூபமாக பிரார்த்திச்சிருக்கா. அந்த உமாசகிதமான திரிபுராந்தகரை இந்த தீபத்துல ஆவாகனம் பண்றது. இன்னைக்கு ஆவாகனம் பண்ணிட்டு ஒரு ஸ்லோகம் சொல்றது, கீட்டாக பதங்காக மசகாஷ்ட விருட்சாக, மனுஷ ஜீவன் மாத்திரம் இல்ல, புழுக்களோ பட்சிகளோ கொசுவோ, இப்ப நானே அடுத்த ஜென்மம் கொசுவாகலாம், இதுக்கு முன் ஜென்மம் கொசுவா இருந்துக்கலாம், அருகண்டா ஒரு புழுவா இருக்கலாம். அதனால எந்த ஜீவனா இருந்தாலும் இப்ப நம்ம ஜென்ம ஜீவனுக்கும் அந்த ஜீவனுக்கும் வித்தியாசம் இல்லை. அந்த ஜீவனும் அந்த பாப்பத்திலிருந்து விடுபட்டு இந்த அதுக்காகத்தான் பெரிய கோவில்கள்ல சொக்கபானைன்னு ரொம்ப தூரத்துக்கு தெரிய முடியாது. இன்னைக்கு தீபத்தை அந்த ஈஸ்வரனுக்கு ஆராதனை பண்ணி அங்க ஆராதனை பண்ணி அதை வெளியில கொண்டு அந்த தீபத்தினுடைய ஜோதிஷத்துல எல்லாரும் தரிசனம் பண்ண முடியாத ஒரு தேர் மாதிரி கட்டி வச்சு அது எல்லாரும் இன்னைக்கு அந்த சொக்கபானைன்னு சொல்லி அந்த தீபம் எல்லாரும் ரொம்ப தூரம் தெரிய முடியாத அந்த பிரகாசம் எவ்வளவு தூரம் வளருதோ அவ்வளவு தூரம் அந்த சகல பிராணிகளுடைய பாபங்களும் பரிகாரம் ஆகணும் அப்படின்னு இந்த புண்ணிய காலத்துல இந்த மாதிரி இந்த தபசை அர்ப்பணம் பண்ணி பிரார்த்திச்சுருக்கிறதுனால அந்த தபோபலத்தினால இன்னைக்கு 6 தீபத்தை ஏற்றி இந்த தீபத்தை தரிசனம் பண்றாலோ அண்ணாமலை தீபம் ரொம்ப தூரம் மர உயரத்துல போய் தரிசனம் பண்ணிட்டு அது மைல் கணக்கா கால கணக்கா ஒரு 4 காலம் 3 காலம் கூட அந்த தீபத்தை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஆகாரம் பண்றதுன்னு மலை தீபம் நேர்த்திக்கு கிருத்திகா நட்சத்திர பிரதானமாக
கிரகங்களை பண்றதுக்கு திதி பிரதானமாக பண்ணணும்னுட்டு இன்னைக்கு ரெண்டும் சேரும் சில சமயங்கள்ல சேராம திதி மாத்திரம் இருக்கிற இன்னைக்கு பூர்ணம் இன்னைக்கு கிரகங்கள்லயும் அங்க ஆலய தீபம் அண்ணாமலை தீபம் இதையும் பண்றது உண்டு. கீட்டாக எல்லாரையும் பிரார்த்திக்கிறதுக்காக நான் மனுஷன் மாத்திரம் க்ஷேமமா இருக்கணும், இவன் பாபத்தை நிறுத்தி வரையணுங்கிற மாத்திரம் பிரார்த்தனை இல்லை. இன்னும் பிரார்த்தனைக்கிறது கீட்டாக புழுக்கள், பதங்காகங்கிறது பட்சிகள், மசக்காக கொசுக்கள், கொசுவா இருந்தாலும் சரி அதனுடைய தரிசனத்துக்கு அந்த பிரகாசம் இருந்தாலும் சரி அது தெரிஞ்சு தெரியாத போனா கூட இருக்கு. ஏன்னா அவளுடைய விவசாய கற்பனை பண்ணியிருக்கா, அதனால இதனுடைய வேண்டியது இருக்கு. மசக்காக விருட்சாக மரங்கள் கூட அந்த பிரகாசம் அதுக்குடைய திருஷ்டி பார்க்கறதுனால இந்த பிரகாசம் எந்த மரங்கள் செடியோ செடிகள் கொடிகள் பேர்ல விழாதோ அந்த செடிகளுக்கும் அந்த ஜென்மம் நிறுத்தி ஆக வேண்டியது. அந்த மரங்கிற ஒரு ஜென்மமானது அதுலயும் வளர இருக்கிறதுனா அதுலயும் ஒரு ஜீவன் இருக்கு. இந்த மரத்தையும் சோர்ந்து போறது, தீர்த்தம் போட்டா நல்லா ஆனந்தமா இருக்கு, சுருங்கிக்கிறது. இந்த மாதிரி மரங்கள் கூட நல்லா சுருக்கம் இது நல்லா அதனுடைய வளர்ச்சி நல்லா தெரிவிக்கிறது. வளர்ச்சி அநேக மரங்கள் செடி கொடிகள் அந்த செடிகளுக்கு கூட அந்த ஜென்மம் அதுக்கு நிவர்த்தியாகி இனிமே ஜென்மம் இல்லாம பண்ணணும். மசகாச்ச விருட்சாக ஜலே ஸ்தலே ஏ விசரந்தி ஜீவாக. ஒரு குளத்துக்குள்ள ஒரு மீனா இருந்தாலும் சரி, ஒரு அட்டையா இருந்தாலும் சரி, தவக்கலையா இருந்தாலும் சரி, ஜலத்திலேயோ ஸ்தலத்திலேயோ என்னென்ன ஜீவர்கள் சஞ்சரிக்கிறார்களோ திருஷ்டுவா பிரதீபம். இந்த கார்த்திகையில பிரகாசிக்க முடியாத ஒரு பிரார்த்தனை பூஜை பண்ணின ஒரு பரமேஸ்வரன் ஆவாகம் பண்ணின ஒரு தீபத்தை திருஷ்டா நச்ச ஜென்ம பாஜகா, திரும்பியும் ஜென்மம் இல்லாமல் அவளுக்கு ஆகிட வேண்டியது அப்படின்னு மகர்ஷிகள் பூர்வத்துல பிரார்த்திச்சுட்டு இருக்கா. அவள் அப்படி இருக்கணும்னு சொல்லி அதை அனுசரிச்சு அந்த புண்ணிய காலத்துல பரமேஸ்வரன் இந்த மாதிரி ஒரு அனுகிரகம் பண்றாருங்கிறதுனால இந்த தீபத்தை அமைச்சு அந்த தீபத்தினால லோகத்தை முழுக்க உள்ள இருக்க முடியாத பாபங்களை பாபங்கள் இருட்டுல நிவர்த்தி பட முடியாத ஒரு ஆவாகம் பண்ணின ஒரு தீபம். அந்த தீபத்தினுடைய பிரகாசம் எங்க வருதோ அவெல்லாம் க்ஷேமமா இருக்கணும்னு நம் மனுஷால் மாத்திரம் க்ஷேமமா இருக்கணும்னு மாத்திரம் இல்லை, வேதத்திலேயே சொல்றதுக்கு தீபா 2 கால் பிராணி 4 கால் பிராணி எல்லாம் க்ஷேமமா இருக்கணும்னு சொல்லிருக்கு. 4 கால் பிராணின்னா மாத்திரம் இல்லை, 4 கால் இருக்காது, காலை இல்லாத சில இருக்கும், ஊர் முடியாத சில இருக்கும், மரவட்டைகள் இருக்கு, எத்தனையோ கால் ஆயிரக்கணக்கான கால் இருக்க முடியாத பிராணிகள் இருக்கும், எந்த எத்தனையோ தினசம் நத்தை இருக்கும், ஒன்றும் இல்லாம இருக்கும். இப்படி அது இன்னும் ஒரு பொதுவா திபாத்து சதுஷ்பாத்து இது ரெண்டும் க்ஷேமமா இருக்கணும்னு எழுதியிருக்கு. அது இல்லை வேதத்துல. அது மாத்திரம் இன்னைக்கு மாத்திரம் சகல விருட்சங்கள் முதற்கொண்டு புழு கொசு ஜலத்துல சஞ்சரிக்கிற பிராணி ஸ்தலத்துல சஞ்சரிக்கிற பிராணி எல்லாம் தன்னுடைய திருஷ்டி இருந்தா அதனால தரிசனம் பண்றவாளும் சரி அல்லது இந்த பிரகாசம் எது பேர்ல விழுந்ததோ எல்லாரும் அவளுடைய பாப்பம் பரிகாரமாய் ஜென்ம க்ஷேமம் அடையணும்னு ஸ்லோகம் அவ பிரார்த்திச்சிருக்கா மகர்ஷிகள். அவள் தபஸை அதுக்கு அர்ப்பணம் பண்ணிருக்கா, இந்த மாதிரி இருக்கணும்னு அந்த அர்ப்பணம் பண்ண தபஸை இன்னைக்கு நான் உபயோகப்படுத்தி வந்து இந்த திரிபுராந்தகரை ஆவாகனம் பண்ணி நாம் க்ஷேமத்தில் வேணும். எல்லாரும் க்ஷேமமா இருக்கணுங்கிற ஒரு காரியத்தினால்தான் ஒரு பிரார்த்தனையில தான் நாம் இது வரைக்கும் நம்முடைய தேசத்துல நம்முடைய மதத்துல சகல ஜாதிகளும் ஒரு குறையில்லாமல் நாம் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால எந்த காலத்திலையும் அந்த ஒரு எண்ணத்தை நாம் வச்சுட்டோம்னா எல்லாரும் க்ஷேமமா இருக்கணுங்கிற எண்ணத்தை வச்சுட்டோம்னா ரொம்ப எந்த ஒரு பெரிய கடுமையா ஆபத்து வந்தாலும் அந்த ஆபத்துல எல்லாருக்கும் ஒரு நல்ல புத்தியும் சாந்தம் உண்டாகி எல்லாரும் ஒரு க்ஷேமத்தை அடைஞ்சிடுவார். லோகத்துக்கு நமக்கு பெரிய மருந்து லோகாசமஸ்தா சுகினோகத்துன்னு பிரார்த்தனை. லோகாசமஸ்தாங்கிறது பொதுவாக சொல்றது அது இன்னி தினம் வந்து தனித்தனியா பிரிச்சு எவ்வளவு ஜீவன்கள் இருக்கோ ஜீவன்ல தனித்தனியா பிரிச்சு இந்த ஸ்லோகம் இன்னைக்கு நான் ஒரு வருஷம் தீபத்தை பிரார்த்திக்கிறப்போ தீபம் வச்சுட்டு பிரார்த்திக்கிறப்போ இந்த ஸ்லோகம் தான் பிரார்த்திக்கிற வரைக்கும். அதனால எந்த பெரிய கடுமையான எவ்வளவு கஷ்டம் லோகத்துக்கு இருந்தாலும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மாத்திரம் நமக்கு விடாம இருந்தானா அது எந்த ஆபத்துகளையும் நிவர்த்தி பண்ணிடும். அது ஒண்ணுதான் பெரிய மருந்து சகசத்துக்கும். எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஒரு பிரார்த்தனை நமக்கு இருக்கணும். அது இன்னைக்கு கார்த்திகை தீபத்துல இந்த ஸ்லோகம் அதுல இருக்கு. மனுஷ ஜாதி மாத்திரம் இல்லை, மனுஷ ஜாதி இல்ல லோகா சமஸ்தான சமஸ்த லோகங்கள்லாம் சொர்க்கலோகம் பாதாள லோகத்துல முடியாத மனுஷால மாத்திரம் இல்லை, ஜலத்துல சஞ்சரிக்கிறதோ சலத்துல சிக்கிறதோ சிறு புழுவோ பட்சியோ மிருகமோ பாக்கி இருக்க முடியாத இது ஒரு மரமோ செடியோ கொடியோ எல்லா ஜீவன்களும் க்ஷேமத்தடையும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அறிகுறி ஒரு தீபம்ட்டு அந்த தீபத்துல அது பரமேஸ்வரனை ஆவாகனம் பண்ணி எப்படி ஒரு மூர்த்தியில பரமேஸ்வரன் ஆவாகனம் பண்றோமோ அந்த மாதிரி பிரகாசத்துல பரமேஸ்வரன் பிரகாசம் தான் பரமேஸ்வரன் ஆவாகனம் பண்றது ரொம்ப உச்சிதமான ஸ்தானம். பரமேஸ்வரன் தானே பிரகாச சுரூபம் அப்படிங்கிறதுனால அதான் திரு கார்த்திகைன்னுட்டு இன்னைக்கு கிருத்திகா தீபம்னு அதுக்கு பேரு. கார்த்திகை இந்த நட்சத்திரங்களுக்குள்ள ஆகாசத்துல ரொம்ப 6 நட்சத்திரம் சேர்ந்து பிரகாசமா அதுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பேர் சொல்லியிருக்கிற விதத்துல இந்த கிருத்திகா நட்சத்திரங்களுக்கு
அப்பேற்பட்ட கிருத்திகா நட்சத்திரங்கள். அந்த கிருத்திகா நட்சத்திரம் தான் சாட்சாத் இவனுக்கும் முருகனுக்கும் அது கிருத்திகா நட்சத்திரங்களாக அவனை வளர்த்துதுன்னுட்டு அது ஒவ்வொன்றும் 6 நட்சத்திரம். அது 6 நட்சத்திரம் 6 முகமா பரமேஸ்வரன் அந்த 6 நட்சத்திர தேவதைகளும் 6 முகமா இருந்து ஈஸ்வரன் ஆறுமுகத்தினுடைய ஞாபகம் இருக்கிறதுக்கு காரணமா இருந்து இன்னைக்கு. ஆறுமுகம் கோவில் மாத்திரம் இல்லை, எல்லா கோவிலையும் சிவன் கோவிலோ பெருமாகோவிலோ எல்லா கோவிலையும் சேர்ந்து நடக்கிற உற்சவம் இது. எந்த ஒரு சின்ன கோவிலா இருந்தாலும் சரி சகல கோவிலையும் சேர்ந்து நடக்கிற உற்சவம். ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொரு காலத்துல உற்சவம் விசேஷமா இருக்கும். எல்லா கோவிலையும் நடக்கிற உற்சவங்கிறது எல்லா தினங்களும் தரிசனம் பண்ண முடியாத உற்சவங்கிறது இந்த கார்த்திகை உற்சவம்.